ஐயா சினிமாவில் மாதிரி அடித்து போட்டு போயிட்டே இருக்கான் ஐயா. இங்கே ஒரு ஆள் முடியாமல் இருக்கிறாரு. இங்கே ஒரு ஆள் முடியாமல் இருக்கிறாரு. ஐயையோ 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 இங்கே பாருங்க. கார் மோதி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தவர்கள் ஒரு பக்கம், கை கால் முறிந்து வலியில் துடித்தவர்கள் மறுபக்கம். இப்படி பார்க்கவே அதிர்ச்சியூட்டும் காட்சிகள் நிகழ்ந்த இடம் சென்னை வானகரம். வானகரம் சிக்னல் அருகே அதிவேகமாக வந்த கார் சிக்னலில் நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம், ஆட்டோ, கார் உள்ளிட்ட வாகனங்கள் மீது தாறுமாறாக மோதி நிற்காமல் சென்றது. இங்க ஒரு ஆள் முடியாம இருக்கிறாரு. ஐயையோ 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 இங்க பாருங்க. இதனை அறிந்து போலீசார் துரத்திச் செல்ல வேலப்பன் சாவடி சிக்னலில் நின்று கொண்டிருந்த வாகன ஓட்டிகள் மீதும் பலமாக மோதி உள்ளார். அங்கேயும் பலருக்கும் படுகாயம். இப்படி கண்மூடித்தனமாக காரை ஓட்டி பெரும் விபத்தை ஏற்படுத்திய நிலையில் காரை மடக்கி பிடித்த பொதுமக்கள் கண்ணாடியை உடைத்து உள்ளே இருந்த நபரை வெளியே வரவழைத்து சரமாரியாக தாக்கினர். சிக்னலை கண்டுக்காம மாட்டோம். அங்கே ஒரு ஆளை அடித்து அங்கே ஒரு ஆளை விபத்தில் அந்த ஸ்பாட்லேயே இறக்குற ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அதை மீறி அங்கேருந்து ஒரு 3 போலீஸ்காரங்க அவங்களும் ஒரு நூல் இழையில் தப்பிச்சிட்டாங்க. அதை மீறி வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. பெட்ரோல் பங்கில் ஒரு 3 பைக்கை அடித்து துவம்சம் பண்ணதில் அதில் ஒருத்தர் தவறி விழுறாரு. உடனே அவர் மேலே ஒரு லாரி ஏறி அந்த ஸ்பாட்டில் அவர் இறந்துடுறாரு. இடிக்க வந்தால் நான் ஓரம் போயிட்டு ஒரு ஆட்டோக்காரை போய் இடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் சாவி எடுக்க போனால் எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு போயிட்டாரு. தள்ளி விட்டுட்டு போகும்போது திரும்ப போய் அவர் சாவி எடுக்கும்போது ஒரு வண்டியை ரிவர்ஸ் எடுத்து ரைட்ல ஏறி இடிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. போயிட்டு அங்கே போய் ஒரு ஆட்டோக்காரை போயிட்டு அம்முன்னு இடிச்சாரு. இடிச்சு ஒரு பைக் ஸ்கூட்டில போயிட்டு இருக்காரு. அவரை ஏற்றி இறங்கிட்டாரு. ஆட்டோ அப்படியே ஏற்றி தச்சுட்டே போயிட்டாரு. வண்டியை பிடிக்கணும். அவர் வண்டியை ஏத்துறாரு. வண்டியை பிடிக்க போனா இடிச்சு அவள் தான். அதுக்கப்புறம் ஒரு டிராபிக் போலீஸ் ஒருத்தர் இடிச்சுட்டு இருப்பாரு. அநியாயமா ஒருத்தர் எல்லாருமே ரோட்ல போற எல்லாருமே இடிக்கிறாரு. அவரை விடாதீங்க வெளியே. காரில் அவரது பெண் குழந்தை இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் குழந்தையை மீட்ட நிலையில் காரை ஓட்டிய திருவொற்றியூரைச் சேர்ந்த சாய் ஸ்ரீனிவாசனை கைது செய்து அழைத்துச் செல்ல முயன்றபோது போதை தலைக்கேறிய நபர் போலீசாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். விசாரணையில் அவர் சாப்ட்வேர் நிறுவனத்தில் வேலை செய்து வந்ததும் மனைவியுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக காரை வேகமாக ஓட்டி வந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து மதுரவாயல், ஆவடி காவல் நிலையங்களில் சாய் ஸ்ரீனிவாசன் மீது உயிரிழப்பு ஏற்படும் வகையில் விபத்தை ஏற்படுத்துதல் உட்பட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த கோர விபத்தில் 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் பலர் கை கால் முறிந்து படுகாயங்களுடன் துடிதுடித்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.